அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்வான் சேனல். எப்போதும் ஒரே மாதிரி குலாப் ஜாமுன் செய்யாமல் இந்த டைம் காலா ஜாமுன் செய்யலான்ட்டு குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். எந்த பிராண்ட் மிக்ஸாக இருந்தாலும் ஓகே. கிராக்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸை கொட்டிட்டு அதோட கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். பால் வந்துட்டு ஒரு 6 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கிறேன். நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி பிசைகிறத விட பால் போட்டு பிசைஞ்சோன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாம் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்ம கையிலலாம் ஒட்டாமல் நல்லா வரும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போது இதை 5 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். இப்போ பன்னீர் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்காக பன்னீரை வந்துட்டு நல்லா உதிர்த்து விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வீட்டிலே தான் பன்னீர் செஞ்சுருந்தேன். பால் திறஞ்சிருந்தது, அதை வேஸ்ட் பண்ணாமல் பன்னீர் செஞ்சுட்டேன். நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குற பன்னீராக இருந்தாலும் இந்த மாதிரி துருவி சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கிறேன். அண்ட் இதுதான் நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட குலோப் ஜாமுன் மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு நம்ம ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை நல்லா உருட்டிக்கிட்டு அதை அப்படியே நம்ம ஃப்ளாட் பண்ணிடணும். நல்லா தட்டி விட்டுட்டு நல்லா ஓரளவு கொஞ்சம் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் ஜாமுனை உள்ளே வைக்க போகிறோம். இப்போது இதை அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆலு பரோட்டாலாம் பண்ணுறப்போ உள்ளார வச்சு ஸ்டஃபிங் வச்சு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் உள்ளார வச்சுட்டு ஃபஸ்ட்டு மூட போகிறோம். எப்போவுமே வெளியில் உள்ள மாவு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும் உள்ளே உள்ள பன்னீரை விட. ஏன்னா அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது கிராக்ஸ் இல்லாமல் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ரொம்ப முக்கியமான டிப், 2 உள்ளங்கைக்கு நடுவில் கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்க்கணும். அப்போ தான் கிராக்ஸ் இல்லாமல் வரும். நல்லா 2 உள்ளங்கையில் வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா கிராக்ஸ் இல்லாமல் வரும். இப்போ நம்ம வச்சுருக்கிற எல்லா பன்னீரையுமே இதே மாதிரி ஜாமுன் மிக்ஸில் போட்டுட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எவ்வளோக்குள்ள நம்ம நடுவில் வச்சு ஹார்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி செய்கிறோமோ அவ்வளோக்குள்ள கிராக் இல்லாமல் அழகாக வரும். பொரிக்கவும் நல்லாயிருக்கும். நம்ம காலா ஜாமுனுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது கூடவே ஜஸ்ட் ஒரு 3 நார்மல் குலாப் ஜாமுன் எடுத்து வச்சுருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. பன்னீர் போய் மிச்சம் உள்ள மாவை 3 சும்மா செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப் நிறைய சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் காலா ஜாமுன் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நிறைய பால்ஸ் செய்யலை. அதனால் நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். அதே கப்பால் ஒரு கப் தண்ணி எடுக்கணும். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி சுகர் எடுக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கப்பால் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப் தண்ணி போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் பண்ணுங்கள். கம்பி பதெல்லாம் தேவையில்லை. நல்லா கொதித்து எல்லா சர்க்கரையும் கரைஞ்சி பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அதிலே கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு ஆட் பண்ணி கலர் தூள் வேணும்னா போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாமுன்ஸ் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மலாக உள்ள குலாப் ஜாமுன் செஞ்சேன் இல்லையா 3, அது மட்டும் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி அதை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு அது இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம ஆயிலில் அதை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு சைடு கருப்பாகிடும், ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும், அன்ஈவனாக இருக்கும் கலர் பார்க்கவே. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூனால் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் எல்லா சைடும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும், கடைகளில் உள்ள மாதிரி. இப்போ நம்ம காலா ஜாமுன்ஸ் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும், அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இதே மாதிரி ஸ்பூனில் போட்டிங்கன்னா பாருங்கள் எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிருக்கு. அதுக்காக தான் நம்ம ஸ்பூன்லேயே போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஆனால் எண்ணெய் கிட்ட பண்ணுறதுனால பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 பேட்சாக பிரித்து வச்சு பொரித்து எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிட்டேன். எடுத்து டேரெக்டாக பொரிச்சதுலேருந்து டேரெக்டாக எடுத்து சீரால் போட்டுறாதீங்க. எடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் வடிகட்டி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து போடுங்க. ஏன்னா அந்த எண்ணெயோடையே நம்ம எடுத்து போட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக தகட்டிடும். அந்த எண்ணெயெல்லாம் இந்த சிரப்பில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கடையில் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது காலா ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட கொஞ்சம் பன்னீரும் குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தால் ஈஸியாக செய்யலாம். நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அழகாக வெளியில் ஒரு லேயர், உள்ளார பாருங்கள் நம்ம அந்த பன்னீரோட மிக்ஸ் இருக்குது. ரொம்பவும் சாஃப்டாக ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 1 hour சிரப்பில் ஊற வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.